டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இதில் எங்கே அதிகமாக காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா ரொம்ப அதிகமான காம்படிஷன் வந்து இருக்கும். ஏன்னா ஓப்பன் கோட்டாக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 80,000 பேர் ஃபிசிக்கலும் நல்லா பண்ணுவான், அதே மாதிரி எக்ஸாமும் நல்லா பண்ணுவான். ஓப்பன் கோட்டாவில் வந்து நம்ம 100 மீட்டர் ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஒரு 50 மீட்டரோ ஒரு 80 மீட்டர் ஸ்பீட்லேயே வந்து ஓடனா போதுமானது. ஓகே, நாளைக்கு நீங்கள் எஸ்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த தொலைநோக்கு பார்வை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அகாடமி சார்பாக பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஏசிஐ, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலிகிராம், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா இதில் எங்கே அதிகமாக காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா ரொம்ப அதிகமான காம்படிஷன் வந்து இருக்கும். ஏன்னா படித்து முடித்தவன், படித்து இப்போ வெளியே வரக்கூடிய ப்ரெஷர்ஸு, இது போக 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் அப்படிலாம் 1 மார்க் 2 மார்க்கு ஓவராலில் ஃபிசிக்கலில் மிஸ் பண்ணவங்க இவங்க எல்லாருமே வந்து ஓப்பன் கோட்டாவில் போட்டி போடுவாங்க. அதே இது டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்து 5 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போட்டி போட மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் நல்ல எஃபர்ட் போடுவாங்க, போட்டி போடுவாங்க. ஓகே, அப்போ ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் நல்லா படிப்பாங்க, நல்லா எஃபர்ட் போடுவாங்க. இதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 படிப்பான், குரூப் 2 படிப்பான், அவனுமே வந்து சும்மா எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற பேருக்கு வந்து எழுதி பார்ப்பான், கட் ஆஃபை வந்து ஏற்றி விட்டுருவான். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 இதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து டார்கெட் வந்து டிஎஸ்பி வைப்பாங்க. அப்படி இருந்தாலுமே எஸ்ஏ எக்ஸாம் வந்து எழுத வர மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையை பற்றி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது டார்கெட்டு ஹையராக இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் கோட்டாக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 80,000 பேர் ஃபிசிக்கலும் நல்லா பண்ணுவான், அதே மாதிரி எக்ஸாமும் நல்லா பண்ணுவான். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் நம்ம எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம், எம்எல் போட்டு படிக்கலாம், சிஎல் போட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் கால்பர் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ஓசி வாங்கணும், என்ஓசி வாங்குறதுக்கே நம்மளை தொங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம படிக்கலான்னு சொல்லி புக்கை தூக்குவோம். அப்போ தான் எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து பிரச்சனை நடக்கும், உடனே பேக்கப் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஓப்பன் கோட்டாவோட போட்டி போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் என்ன ஸ்பீடாக ஓடுதானோ அதே ஸ்பீடில் நம்மளும் சேர்ந்து ஓடணும். ஏன்னா ஓப்பன் கோட்டா படிக்கிறவனுக்கு ஃபுல்லாகவே வந்து அதுதான் ஒர்க்கு. ஏன்னா அவன் வந்து ஒரு வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பான், படிக்கவும் செய்வான், மார்னிங்கான ஓடவும் செய்வான், ஈவினிங்கும் ஓட செய்வான். ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டா பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. நம்ம டியூட்டியும் பார்க்கணும், சேம் டைம் வந்து ஒர்க்கையும் பார்க்கணும். நமக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஜிம்முக்கோ போய் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஓப்பன் கோட்டாவில் வந்து நம்ம 100 மீட்டர் ஸ்பீடில் ஓடணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஒரு 50 மீட்டரோ ஒரு 80 மீட்டர் ஸ்பீட்லேயே வந்து ஓடனா போதுமானது. ஓகே, இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எல்லாமே நல்லா படிப்பான், நல்லா பிசிக்கல் பண்ணுவாங்க. ஓப்பன் கோட்டாவில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளும் பண்ணணும். ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் அப்படி எதுவுமே கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறோம், ஹைட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலை பொறுத்த மட்டும் 1500 மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அதுக்குமே வந்து நிறையா டைம் இருக்குது. நமக்கு இப்போ இருந்தே கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரன்னிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், கரெக்டான உணவு முறையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபிசிக்கலுமே வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஃபிசிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டாக வந்து இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயரில் படித்த ஒரு சில காவல்துறை சொந்தங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் நான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட்டேன், ஃபிசிக்கல் வந்து லாஸ்ட் அந்த 30 நாள் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் ஓட முடியாமல் மயங்கி விழுந்தவங்க, ஃபெயில் ஆனவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருந்தே படிக்கணும். ஓகே, ஓப்பன் கோட்டாவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இப்போ இருந்தே பிஎன்எஸ்எஸ்,
பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம காவல்துறையை பற்றி தான் படிக்க போகிறோம். ஓப்பன் கோட்டா மாதிரி எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் தான் படிப்போம். ஆனால் லா பற்றி நம்ம A to Z வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் படிங்க, லா படிக்கும் போதே உங்களுக்கு ஜூனியரோ சீனியரோ இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஈகோ பார்க்காதீங்க. ஏட்டையா இந்த கேஸுக்கு வந்து என்ன செக்ஷனு, நீங்கள் இந்த நைட் ரவுண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ ஆர்டரு, இப்போ வந்து இந்த காவலன் SOS இருக்குது, இது வந்து யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓரலாக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டுக்குமே வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு இது வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ நைட் ரவுண்ட்ஸ் போகிறீங்க, பந்தோஸ்து போகிறீங்க, ஒரு கொலை நடக்கு, ஒரு கொள்ளை நடக்கு, ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கு, ஒரு போக்சோ குற்றம் நடக்கு, அப்படிங்கிற மாதிரி நடக்கிற சமயத்தில் நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, இது சென்சிட்டிவான கேஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது அதிலிருந்து மிக முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எஸ்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த தொலைநோக்கு பார்வை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நான் ஓப்பன் கோட்டா படிக்கவா டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குங்க அப்படின்னா என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டா படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஓப்பன் கோட்டாவை பொறுத்த மட்டும் 4 வருஷம் படிச்சுட்டு இருப்பான், 5 வருஷம் படிச்சுட்டு இருப்பான், நல்லா பிசிக்கல் பண்ணுவான், ஓவராலில் போயிருக்கும், 1 மார்க் 2 மார்க்கில் வந்து மிஸ் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் ஃபிட்டாக இருப்பான். நம்மளுமே வந்து ஃபிட்டாக தான் இருப்போம். பட் நமக்கு வந்து டியூட்டி ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும், படிக்கலான்னு சொல்லி புக்கை தூக்குவோம். அப்போ தான் வந்து யாராவது வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது திங்க் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த மட்டும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா நல்லா படிங்க. கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், ஈஸியாக உள்ள போயிடலாம். அதே மாதிரி இல்லை நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை, நான் வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். என்னுடைய கருத்து வந்து எதுவுமே கிடையாது. ஸோ என்னுடைய கருத்தை பொறுத்த மட்டும் ஓப்பன் கோட்டாவுக்கு ஒரு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 80,000 பேர் வந்து நல்லா படிப்பான். ஓகே, ஒரு 20,000 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பான். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ நல்லா படிப்பாங்க. ஃபிசிக்கலை பொறுத்த மட்டும் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் இருப்பாங்க. பட்டு எக்ஸாம் ஸ்டடீஸு ஃபிசிக்கல் ரெண்டுலேயுமே ஃபிட்டாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி எஸ்ஏ வந்து பேருந்தாங்க. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம அகாடமி சார்பாக PNSS, PACI, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலிகிராம், யூடியூப் இது எல்லாத்துலேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா வேண்டாமா, ஓப்பன் கோட்டாவா டிபார்ட்மெண்ட் கோட்டாவா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்களை எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் PNS எப்படி படிக்கணும், ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். PNSS அதே மாதிரி PSI இந்த மாதிரி எல்லாமே வந்து அடுத்தடுத்து சீரிஸாக பார்க்க போகிறோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்.